வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நாள் தள்ளி போய் நாங்கள் வீட்டில் ப்ரெக்னன்சி செக் பண்ணோம். எங்களுக்கு வந்து 2 கூடாது பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. பட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்போ குழந்தைக்கு வந்து இன்னும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லி டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணணும், எப்போ ஹார்ட் பீட் வரும், என்ன செய்யணும் அப்படின்றது தான். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க, ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பார்த்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்களோ அதுலேருந்து அடுத்த மந்த் வந்து அவங்க மென்சஸ் ஆகலை அப்படின்னா நாள் தள்ளி போன உடனே பார்த்துருப்பாங்க. ஸோ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து 2 கோடு காட்டியிருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு கரு வந்து உருவானதுலேருந்து 21 அப்படி இல்லைன்னா 24வது நாள், அந்த நாளில் தான் ஒரு சின்ன சேம்பர், அந்த கருவுக்கு வந்து ஒரு இதயம் வந்து இதயம் முழுசாக உருவாகாமல் ஒரு குட்டி வால்வு மாதிரி ஒன்று உருவாகும். அது உருவாகி அவங்களுக்கு வந்து கரு உருவானத்துலேருந்து 45 46வது நாள், அதாவது 7 இல்லைன்னா 8வது வாரங்களில் தான் அவங்களோட கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க வந்து அவங்க எப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து மென்சஸ் ஆனாங்களோ, பீரியட்ஸ் ஆனாங்களோ, அந்த நாள்லேருந்து அப்போ எப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பார்த்தாங்களோ அந்த நாளை கணக்கு பண்ணிவிட்டு 45 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஹார்ட் பீட் வரல, 7 வாரங்கள் ஆயிடுச்சு, 8 வாரங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாகவே குழந்தைக்கு இதய துடிப்பு வர்றதை வந்து இப்படி கணக்கு பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எப்போ கருவில் வந்து குழந்தை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால கரு எப்போ உருவானதோ அதுலேருந்து 45 46வது நாளில் தான் அந்த கருவுக்கு வந்து இதய துடிப்பு வரும். அப்படின்றதுனால நீங்கள் மென்சஸ் ஆனது நாளை வந்து கணக்கு பண்ணாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்களுக்கு வந்து நல்ல தண்ணி குடிக்கணும். 3லேருந்து 4 லிட்டர் நல்ல தண்ணி குடித்து அதுக்கடுத்து நல்லா தூங்கணும். அடுத்து ஃபுட்டு வந்து மதர் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அவங்க உடம்புல இருக்க ரத்தம் மூலமாக தான் குழந்தைக்கு வந்து போகும். அதனால அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஒன்ஸ் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் சுவரொட்டி சாப்பிட்றது, ஈரல், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து 45 46 அப்படி இல்லை அப்படின்னா 7வது அப்படி இல்லைன்னா 8வது வாரங்களில் வந்து ஹார்ட் பீட் வந்து குழந்தைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுலேருந்து 12வது வாரங்களில் கூட ஹார்ட் பீட் வரும். ஏன் அப்படின்னா கரு உருவான நாள் கரெக்டாக நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் உங்களோட லாஸ்ட்டு எல்எம்பி, அதாவது லாஸ்ட்டாக மென்சஸ் ஆன டேட்லேருந்து 10-12 வாரங்கள் வரையும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வரும். எந்த பயமும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க, நல்லா தூங்கி உங்களை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, நிறைய தண்ணி குடித்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. கருவில் இருக்க குழந்தைக்கு இதய துடிப்பு வந்துருச்சா அப்படின்னு வீட்டிலே ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது வீட்டில் கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸ்கேன் மூலமாக தான், அதுவும் வந்து நீங்கள் 12 வாரங்களுக்கு முன்னாடி வந்து வயிறுக்கு பண்ணுற அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. அடி வழியாக பெண்ணுறுப்பு வழியாக டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் மூலமாக தான் நமக்கு வந்து கருவில் இருக்க இதய துடிப்பு வந்து துல்லியமாக தெரியும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.